நீட் தேர்வுக்கு எதிரான திராவிட கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நேர தடையால் திகாவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வாகன பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதித்திருக்கிறது காவல்துறை. தமிழ்நாடு முழுவதும் வாகன பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறை தடை விதித்திருக்கிறது. உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரியும் திக வாகன பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் கடைசி நேரத்தில் இதற்கு தடை விதித்துள்ளனர். திராவிடர் கழக தலைமை அலுவலகமான பெரியார் திடலில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரியும் திகாவினர் வாகன பரப்புரைக்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறை தடை விதித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வாகன பரப்புரைக்கு திகாவினர் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறையினர் இதற்கு தடை விதித்துள்ளனர். மேலும் திராவிடர் கழக தலைமை அலுவலகமான பெரியார் திடலிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திகாவை சேர்ந்த கலிப்பூங்குன்றன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதனை பார்க்கலாம். அலுவலகத்தில் ஒரு கடிதம் வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனுமதி கொடுக்க தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறீங்களோ அந்த இடத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. இந்த நிலையில் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இந்த பயணத்திற்கு அனுமதி இல்லை என்று அங்கே காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம்னா 18ஆம் தேதி கொடுத்தோம். இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 13 நாள் ஆச்சு. திடீரென்று இந்த பயணம் நடக்கின்ற நேரத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லுவது நீதி முறையிலும் தவறு, சட்ட ரீதியிலும் தவறு. திராவிட கழகம் இதை போன்ற பரப்புரை பயணத்தை மேற்கொள்வது புதிதல்ல. நீங்கள் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தே வந்தாங்க. பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையில் 100 பேர் வந்தாங்க. அதில் ஒரு மகளிர் கூட வந்தாங்க. ஊர்தி பயணத்தையும் நடத்திருக்கோம். அப்பெல்லாம் எந்த அரசாங்கமும் அனுமதி மறுக்கல. திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் எந்த போராட்டம் நடத்தினாலும் எந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாலும் எந்த விதமான அசம்பாவிதம் இருக்காது, அறநிலையில் இருக்கும். இந்த நிலையில் திடீரென்று இந்த அறிவிப்பை காவல்துறை கொடுத்திருப்பது அதிர்ச்சிக்குரியது. இவ்வளவுக்கும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாரு. பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். அதனால தான் காங்கிரஸ் விட்டு வெளியேறினார். இந்த நிலையிலே என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு விளக்கம் இல்லை. இன்னைக்கு தொடங்க இருந்த இந்த 2 சக்கர பிரச்சார பயண நிகழ்ச்சியை திராவிட கழகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னால இது நாங்கள் நீதிமன்ற வாயிலாகவும் அணுகுவோம். அங்கேயும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டால் கண்டிப்பாக மீறி மிகப்பெரிய அளவில் இந்த பயணம் எந்த நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதை விட பல மடங்கு வேகமாக மக்கள் மத்தியில் சேரும் வகையில் எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அலுவலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு காவல்துறை கடைசி நேரத்தில் தடை விதித்த நிலையில் இன்று நடைபெற இருந்த வாகன பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி தமிழ்நாடு முழுவதும் பேரணி செல்வோம் என்று பேசியிருக்கிறார் திராவிடர் கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன். அதனை பார்த்தோம்.